செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் த்ரீல சாப்டர் 2 என்னன்னா பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பர்சன்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். மிஸ் நமக்கு மார்க் ஷீட் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி கொடுத்துறாங்க? இப்போ 58 மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அப்போ 100க்கு 58. ஸோ 100க்கு 58 எடுக்கும்போது அது என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்க்கிள் பண்ணி 100க்கு 58 எப்படி பக்கத்தில் என்ன பண்ணிடுவாங்க, 58% அப்படின்னு உங்களுக்கு போட்டுருவாங்க இல்லையா? அப்போ பர்சன்டேஜ் மீனிங்ஸ் என்னன்னா 100க்கு எவ்வளவு 100. இப்போ ஒரு பிள்ளை மேக்ஸில் வந்து 100 மார்க்ஸ் வாங்குறப்ப மிஸ் என்ன சொல்கிறாங்க, 100 மார்க்ஸ் இவ வாங்கிட்டா சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, சென்டம் இந்த பொண்ணு வாங்கியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ பர்சன்டேஜ் அதில் சென்டம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சென்டம் எதை மீன் பண்ணுதுன்னா 100. எப்பயுமே பர்சன்டேஜில் டினாமினேட்டர் என்ன இருக்கணும்னா 100 மட்டுமே இருக்கணும். பர்சன்டேஜில் டினாமினேட்டர் என்ன இருக்கணும், 100 மட்டுமே தான் இருக்கணும். இப்போ 93/100. ஸோ 100க்கு 93 மார்க்ஸ். அப்போ 100க்குன்னு போடுறனால இங்கே 93% நம்ம போட்டுறணும். சரி, ஓகேவா? 93/100 போடாமல் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 100க்கு 93. ஸோ 93%. அப்போ அதே போல் 100க்கு 75 மார்க்ஸ். ஸோ 75 அவங்க என்ன எழுதுறாங்க, பர்சன்டேஜ். 100க்கு இவங்க 75னால அப்படி எழுதாம அதை ஷார்ட் ஃபார்மா என்ன சொல்லிடுறாங்க, பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் எதை மீட் பண்ணுதுன்னா 100க்கு இந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, 75% இந்த சிம்பிள் இருக்கு, அது வந்து 100க்குன்னு அர்த்தம். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ ஃப்ராக்ஷன்னா என்ன நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஃப்ராக்ஷன் வந்து ஒரு டாப்பு பாட்டம் இருக்க ஒரு நம்பர் இல்லையா? நீங்கள் என்ன படிப்பீங்க, நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படி சொல்லி நம்ம படிப்போம். நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் என்னடா டிஃப்ரெண்ட்டு? டினாமினேட்டர் என்ன மீன் பண்ணும்னா மொத்தம் நம்ம கிட்ட உள்ள டோட்டல்ஸ் எவ்வளோ. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, மிஸ் என்ன பண்ணுறாங்க, 60க்கு நீங்கள் 50 மார்க்ஸ் எடுக்கிறீங்க. 60 எதடா மீன் பண்ணுது, மிஸ்ஸு கேட்டால் இந்த 60 கொஸ்டின் தான் 60 மார்க்ஸ். ஓகேவா? அந்த டோட்டல் தான் 60. அதுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்க இல்லையா 50 மார்க்ஸ், அதுதான் நியூமரேட்டரில் இருக்கணும். சரியா? இதுதான் ஃப்ராக்ஷனாக நம்ம பிரிக்கிற ஒரு டெஃபினிஷன். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறான். இந்த ரெக்டாங்கிள்குள்ள குட்டி குட்டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த குட்டி ஸ்கொயர்ல மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு பாருங்களேன். இதை நம்ம ஃப்ராக்ஷனா எழுத ட்ரை பண்ணுவோம். மொத்தம் மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அப்போ டோட்டல், அப்போ அது எங்கே வந்துடணும், மொத்தம்ன்றப்ப டோட்டல் வந்து கீழே வந்துடணும், டினாமினேட்டரில் வந்துடணும். ஓகேயா? நம்ம கிட்ட உள்ள கலர் ஷேடோஸ் எத்தனைடா கவுண்ட் பண்ணிங்களே, 8 இருக்கா, 1 2 3 4 5 6 7 and 8. ஸோ இந்த 8 வந்து மேலே வந்து நியூமரேட்டரில் வந்துடும். புரியுதா? ஃப்ராக்ஷனை வந்து எப்படி எழுதணுன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டோட்டல் வந்து கீழே வரணும், டினாமினேட்டரில் வரணும். நம்ம எவ்வளோ நம்ம எடுத்துக்கிட்டோன்றது வந்து எடுத்திருக்கோம், நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்றது வந்து நியூமரேட்டரில் வரணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பர்சன்டேஜ்லையும் ஃப்ராக்ஷன்லையும் கிளியராக இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். சரியாடா? இப்போ வந்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம பார்க்கும் போதே தெரியலாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். இந்த ஒரு குட்டி ஸ்கொயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்க ஆப்வியஸ்லி நமக்கு பாசிபிள் இருக்குன்னு பாருங்களேன். ஒரு ப்ளூ கலர் இருக்கு, ரெட் கலர் இருக்கு, கிரீன் இருக்கு, எல்லோ இருக்கு அண்ட் பிங்க் இருக்கு. கலர்ஸ் கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க. வெரி குட். இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு, ப்ளூவில் எத்தனை ஸ்கொயர் இருக்கு, ப்ளூவில் எத்தனை, எல்லோவில் எத்தனை ஸ்கொயர் இருக்கு, ரெட்டில் எத்தனை ஸ்கொயர், க்ரீனில் எத்தனை ஸ்கொயர் அண்ட் பிங்க்ல எத்தனை ஸ்கொயர் இருக்குனாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். எப்படி பண்ணுவோம், கவுண்ட் பண்ணி சொல்லிடுவோம். வெரி குட். இதையே ப்ளூவோட பர்சன்டேஜ் என்ன, க்ரீனோட பர்சன்டேஜ் என்ன, பிங்கோட பர்சன்டேஜ் என்னன்னா நம்ம வந்து அதை செய்ய போகிறோம். ஓகேவா? வெரி குட். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் நமக்கு எப்போ ஃப்ராக்ஷன் எழுதுறதுக்கு நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும், சரி, ஃப்ராக்ஷன் எழுதணும்னா நம்ம என்னடா பண்ணுவோம்,
மொத்தம் டோட்டல் நம்பர்ஸ் நமக்கு தெரியணும், டோட்டல் கவுண்ட்ஸ் தெரியணும் இல்லையா ஃப்ராக்ஷன் பண்றதுக்கு. அப்ப இந்த ஸ்கொயருக்குள்ள மொத்தம் எத்தனை குட்டி ஸ்கொயர் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை கவுண்ட் பண்ணுவோம். ஹரிஜாண்டலா கவுண்ட் பண்ணிக்கோ, அடுத்து வெர்டிக்கலா நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஹரிஜாண்டலா கவுண்ட் பண்ணுங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஹரிஜாண்டலா 10 இருக்கு. இப்போ வெர்டிக்கலா பார்க்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 into 10 எவ்வளோடா? 100s. அப்போ இந்த மொத்தத்தில் உள்ள எல்லா கலர் மிக்ஸ் ஆன ஸ்கொயர்ஸ் எத்தனை? 10. அப்போ கீழே நமக்கு பர்சன்டேஜ் கேட்டாங்கனாலுமே 100க்கு அந்த கீழே டினாமினேட்டர் 100 தான்ன்றது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? ஸோ நம்ம பர்சன்டேஜ் கேட்டாலும் ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாமா? வெரி குட். இப்போ நீங்கள் சாரி கொஸ்டினை பார்க்கலாம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கலர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ கலர், நம்பர் ஆஃப் ஸ்கொயர், ஃப்ராக்ஷன் அண்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. கலர்ஸ் ஆப்வியஸ்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், இப்போ ப்ளூ கலரில் எத்தனை அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். ப்ளூவில் எத்தனைடா இருக்குது? நம்ம பார்த்தோம்னா இந்த வெர்டிக்கலியில் எத்தனை இருந்துச்சு? 10. அப்போ ஸோ 1 10s are 10, 2 10s are 20, 3 10s are 30. அப்போ அந்த மொத்தம் ப்ளூ கலரில் எத்தனை குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் இருக்குடா? 30. 30 ஃப்ராக்ஷன் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு டிவைடட் பை டோட்டல். டோட்டல் மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 100 ஸ்கொயர்ஸ். ஸோ 100க்கு ஸோ ஈஸி தான். 100க்கு 30 ப்ளூ கலர்ஸ் இருக்கு, ரைட். அப்போ அதோட பர்சன்டேஜ் என்ன? ஈஸி தானே. 100க்கு 30 மார்க்னா மிஸ் என்னடா பண்ணுவாங்க, அதை சர்க்கிள் பண்ணி 30%. இந்த பர்சன்டேஜ் என்னடா மீன் பண்ணுது? 100 தானே மீன் பண்ணுது. ஸோ அவங்க 30% அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து ரெட் கலருக்கு பார்க்குறாங்க. ரெட் கலருக்கு கேட்குறாங்க எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. நீங்களே கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ ரெட் கலரில் எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 20. அதே சேம் மெத்தடு தான் ஃப்ராக்ஷன் என்ன எழுதுவோம்? 20 ஸ்கொயர் டிவைடட் பை கீழே என்ன எழுதணும்? டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் நமக்கு பர்சன்டேஜில் எழுதுறதுனால மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? எத்தனை ஸ்கொயருக்கு ரெட் கலர் எத்தனை இருக்குன்னு. அப்போ எத்தனை இதில் மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 100 ஸ்கொயர். ஸோ 100 ஸ்கொயருக்கு 20 ரெட் கலர் இருக்கு அப்படின்னு எழுதுகிறோம். அதே த சேம் வே எல்லோ, த சேம் வே கிரீன், த சேம் வேல பிங்க். இது எல்லாமே கீழே டினாமினேட்டர் 100க்கு நமக்கு நேச்சராகவே அமைஞ்சிருச்சு இல்லையா? 100ன்றது இந்த மொத்தம் உள்ள ஸ்கொயரோட எண்ணிக்கை 100 இருக்கனால நம்ம பர்சன்டேஜ் ஈஸியாகவே அந்த என்ன எண்ணிக்கையோ அதே நமக்கு பர்சன்டேஜாக நமக்கு வந்துருச்சு இல்லையா? அது இல்லைன்னா தான் நம்ம மாற்றணுன்றது அப்புறமே நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஃப்ராக்ஷனை எப்படி பர்சன்டேஜாக மாற்றுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? இப்போ 100க்கு 30 கலர் இருக்கனால அது 30%. 100க்கு 20 இருக்கனால 20%. 100க்கு 12 இருக்கனால 12%. 100க்கு 24 இருக்கனால 24%. 100க்கு 14 இருக்கனால 14%. இந்த பர்சன்டேஜ் என்னடா? நான் அப்பதே சொன்னேன்ல, 100க்கு 100க்கு எவ்வளோ, அதுதான் பர்சன்டேஜ். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அதே மாதிரி ஒரு சின்ன டேப்லர் காலம் தான். இது ரொம்பலாம் பெருசு கிடையாது. நீங்களே பாருங்களேன். ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஃப்ராக்ஷனில் எழுதுங்க, பர்சன்டேஜில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இது பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. எதையுமே நம்ம புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இல்லையா? இங்கே பாருங்களேன், பிலோ 60 ஒரு மார்க்ஸ் தான் இதெல்லாம். பிலோ 60 கீழே ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பிலோ 60 to 80 வரையும் 23 ஸ்டூடெண்ட்ஸ். பிலோ 81 90 வரையும் 42, 91 to 99 வரையும் 9 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சென்டம் ஒரே ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. இவங்களோட பர்சன்டேஜ் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஃப்ராக்ஷன் வேணும்னு கேட்குறாங்க, தென் பர்சன்டேஜும் கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் தாண்டா நம்ம படிக்க போகிறோம். ஃப்ராக்ஷனும் பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது எல்லாமே புக்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
இங்க பாருங்களேன், இதுவுமே நமக்கு ஈஸியா தான் குடுத்துருக்காங்க. கீழ பாருங்களேன், டோட்டல் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் டோட்டல் எத்தன பேருடா? 100. ஸோ இதுவுமே நமக்கு ஈஸியான ஒரு மெத்தடா போயிடுச்சு இல்லையா? ஃப்ராக்ஷனுக்கு. என்ன கிடைச்சிருச்சு? ஆப்வியஸ்லி இங்கேயும் 100 கிடைச்சிருச்சு. 100 கிடைச்சிட்டாலே நம்ம என்ன எழுதிரலாம்? ஃப்ராக்ஷன்ல எவ்வளோ வருதோ அதுதான் அங்க பெர்சன்டேஜாவும் வந்துரும் இல்லையா? அப்ப இங்க பாருங்களேன், பிலோ 60 60க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 25 பேர். 25 பேர். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை? 100 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 25 பேர் 60க்கு கீழே எடுத்திருக்காங்க. பிலோ 60. வெரி குட். அப்ப இந்த 100க்கு 25 மீன்ஸ் என்ன அர்த்தம்? 25% அர்த்தம். அப்படிதானே? வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட் 60 to 80 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க? 23 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இதை எப்படி ஆப்வியஸ்லி நீங்க எழுதுவீங்க? 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 23 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 to 80 எடுத்திருக்காங்க. அதே போல 100க்குன்னு சொன்னனால நம்ம 23% போட்டாச்சு. இப்போ 81 to 90 கொடுத்துருக்காங்க இல்லையா? 81 to 90 எத்தனை பேர் எடுத்திருக்காங்களா? 42 பேர்ஸ் எடுத்திருக்காங்க. 42 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 100ல மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை? 100. அப்ப இந்த 100க்கு 42 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்க 100ன்னு மென்ஷன் பண்ணனால அந்த பெர்சன்டேஜை நம்ம என்ன எழுதிடலாம்? அப்படியே 42% எழுதிடலாம். 91ல இருந்து 99 வரைக்கும் எத்தனை பேர் எடுத்திருக்காங்களா? 9 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்களா? 9 ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லலாம்? 9/100. 100க்கு 9 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ 9%. இப்போ சென்டம் நான் அப்பதே சொன்னேன் இல்லையா? மேக்ஸ்ல நம்ம மிஸ்ஸோ நம்ம கிளாஸ் மிஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? எந்த சப்ஜெக்ட்ல 100 எடுத்தாலுமே இந்த இந்த ஸ்டூடெண்ட் வந்து 100 எடுத்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. யாருமே சொல்ல மேக்சிமம் மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? சென்டம் நம்ம கிளாஸ்லயே இவங்க தான் இந்த ஸ்டூடெண்ட் தான் சென்டம் எடுத்திருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? சென்டம் மீன்ஸ் 100. சென்டம்னா என்னது? உங்க ஞாபகத்துல இருக்கணும். சென்டம்னா 100%னாலும் 100. சென்டமையும் பெர்சன்டேஜையும் நீங்க எப்பயும் மறக்கக்கூடாது. ஓகே? ஸோ சென்டம் 100 எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னா அவங்க கிளாஸ்ல மொத்தம் 100 பேர் இருக்காங்க. ஆனா அந்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் என்ன எடுத்திருக்காங்க? 100 எடுத்திருக்காங்க. ஸோ 100ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்னால அவங்க என்னது? ஒரு பெர்சன்டேஜ். அப்ப அந்த பெர்சன்டேஜ் போடுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கா? எப்பயுமே மேக்ஸை பொறுத்தவரை மனப்பாடம் பண்ணக்கூடாது. புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். இதுலயுமே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை கிளியர் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் எனக்கு நீங்க பண்ணுங்க. ஓகே, பாய்.